ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் முட்டையை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படியும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை முட்டை துவரன்னு சொல்லலாம், முட்டை புட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இப்போது 2 முட்டை தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கும். ஒரே ஒரு முட்டை இருந்தாலும் கூட இதை பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலை, அரை ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் போல் சோம்பு பெருஞ்சீரகம், இதையும் சேர்த்து நல்லா குறகுறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி 1-2 கோஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டினதும் அதில் ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கணும், நல்லா வதங்கணும்னு இல்லை. வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். நம்ம 2 முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி லைட்டாக வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றுன தண்ணி நல்லா வற்றி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டையை ஆல்ரெடி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றியும் பண்ணிக்கலாம். முட்டையை உடச்சி விட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ரெசிப்பியில் முட்டை சேர்ந்துருக்க மாதிரியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் தேங்காய் மசாலா முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடணும். எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்கும்போது இந்த ரெசிபி நமக்கு உதிரி உதிரியாக புட்டு மாதிரி கிடைக்கும். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லிக்கீரை, கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இந்த முட்டை துவர்னை ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தியும் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்கன்னா இந்த முட்டைக்கு பதிலாக பன்னீரை கூட இந்த மாதிரி துருவி போட்டு செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த முட்டை புட்டை இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க. ஸோ வீடியோவை பார்த்ததோடு விடாமல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் முட்டை சாப்பிடாதவங்க கூட இந்த ரெசிப்பியை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான நாகர்கோவில் ரெசிபிஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye.